எத்தனை மாடு வளர்க்கீங்க? இப்ப ரெண்டாவது பிடிக்கலாம்னு வந்துருக்கீங்க. ஓரளவுக்கு அழகா இருக்குன்னா பாக்குறதுக்கும். பால் எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? அவங்க எவ்வளவு சொன்னாங்க பால்? பால் வந்து 4 ஒரு மாடு ஒரு கண்டுபிட்டீங்கன்னா எவ்வளவு விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 37 சொன்னாங்க. முடிச்சது 35. விவசாயி ஒரிஜினல் ஒட்டாங்கால. இது எங்க வாங்கினது? இப்படி இருக்குதா? மணப்பாறையில வாங்கினது. என்ன காரணத்துக்காக விற்க கொண்டு வந்துச்சீங்க? ஒரு செட் வாங்கினோம், ஒண்ணு வித்தாச்சு, ஒண்ணு வெளியே. மாடு வளர்ப்போட லாபம் இல்லையா? ஆடுலதான் லாபம் தெரியுது. இது வாங்க மச்சல எவ்வளவு? மணப்பாறையில வாங்க மச்சல 40 ரூபா 45 ரூபாய்க்கு. எவ்வளவு நாள் இருக்கும் வாங்கி? 2 வருஷம் ஆச்சு. நல்லா அடிச்சுங்க. உலகம் ஜம்முன்னு அடிச்சாச்சு. கோட்டை காசு எடுத்தாச்சா? ஒரிஜினல் மோச்சாரம் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? செழிப்பா வச்சு அடிச்சுக்கலாம். குணத்துக்கலாம் எப்படி இருந்து உங்ககிட்ட இருக்க தட்டியும்? ஒரு தொந்தரவு கிடையாது. பொம்பளை ஒத்துக்கிட்டாங்களா? சிறப்புனா என்ன சிறப்பு? இல்ல ஓடுனதா? அப்படியா? டீம் பேர் என்னன்னாச்சு? செல்வராஜ் டீம். அதுல ஓடுனது பிரைஸ் ஏதாவது அடிச்சுதா? அப்போ வச்சுக்கிட்டு பயிற்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? ஒரு நாள் உடனே அடிக்கும்ல, பிரைஸ் அடிக்கும்ல? ரேஸ்காரங்க யாரும் வரல இன்னைக்கு? விசேஷமா வரல. அவங்க வந்தா கண்டிப்பா கொண்டு போயிருவாங்க. அதான் காதுக்கு இதெல்லாம். காது என்ன பண்ணிருக்கீங்க? கட்டாயமா இருக்கா? காதெல்லாம் வெட்டிதான் கொண்டு பண்ணுவீங்கன்னா அப்புறம் ஸ்பீட் இருக்குமோ? ஜம்முட்டு இருக்கும். 2 ஜோடி கிடக்கு. அதெல்லாம் பிரைஸ் அடிச்சதுதானே? ரேஸ் ஓடுறதுல ஏதாவது லாபம் உண்டா? லாபம் செலவுதான் உண்டு. லாபம் கிடையாது. குட்டி கழிச்சா ஒரு ஆசைப்படதானே? சரி. ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்துல நிறைய சந்தைகள் உண்டு. இங்க மேலப்பாளையம் கொஞ்சம் கூடுதல் மாடுகள், நிறைய மாடுகள் வரும். எல்லாருமே செவல வாங்குறாங்க, வேற கலர் வாங்குறா. நீங்க கருப்பு வெள்ளை வாங்குறது என்ன காரணம்? போர் மாடு தான் பிடிக்கும், செவல பிடிக்கும். கருப்பு வெள்ளை ஹெச்சப் உண்மையில லாபம் தானா? நம்ம ஏரியாவுக்கு வெயில் தாங்க மாட்டுக்கு. அது ஹெச்சப் வந்து வெயில்ல ரொம்ப கெட்டால தொழில்தான் கெட்டா. தோட்ட வசதி இருக்குங்களா? என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? தட்டை வச்சிருக்கேன். அப்படியா? சோளத்தட்டையா? இல்ல சோளத்தட்டையில என்ன ரகம் எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன் லைட்டா. தெரியாதவங்களுக்கு சோளத்தட்டை போட்டா பழச்சிக்கிடுவாங்களா? இல்ல, சோளத்தட்டை போடுறது வந்து பஜ்ஜியில வெட்டி போட்டா அது பால் போடும். அதுல என்ன சோளத்தட்டையில என்ன ரகம்? சொப்பு சோளம் கரெக்டா தெரியல. பால் எவ்வளவு இருக்கும்? 3.5 சொல்லிருக்காங்க. 3 6. எத்தனாவது ஈத்து? அனைத்தெல்லாம் 5 ஈத்து. இன்னும் எத்தனை ஈத்து வச்சுக்கிடலாம்? ஒரு 2 ஈத்து எல்லாம் 3 ஈத்து வச்சுக்கலாம். மாடு சென மாடா சாதாரண? சென மாடு கிடையாது, பால் மாடு. பால் மாடு தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு பால் கறக்கலாம்? அப்போ அது நம்ம சீனி போடுறத பொறுத்து இருக்கு. கூட்டம் போட்டா 1 வருஷம் கறக்கும். 30. இந்த மாடு 30,000 மதிப்பு. உங்க மதிப்பு எப்படி? எனக்கு சரிதானா? ஒரு 3 ரூபா கூட. 27 வரைக்கும் வாங்கலாம். சரி. எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க? மாடு முதல்ல ஒரு 10-20 வருஷம் வளர்த்தேன். கூட ஒரு 10 வருஷம் போட்டாச்சு. இப்போ பழகி 2 வருஷம். ஏன் 2வது மாடு வளர்ப்புக்கு வேற தொழில் பண்ணலாம்? அது விவசாயம் கிடைக்கலாம். விவசாயம் தென்னந்தோம் போடாது, நல்லா தென்னந்தோம் தட்டா வச்சுக்கலாம்னு போடலாம். இப்ப விவசாயிகள் கண்டிப்பா ஆடு மாடு ஏதாவது வளர்க்கணும். என்னச்சு தனி விவசாயம்? தனி விவசாயம் பார்த்தாலும் ஒரு வளர்க்கணும். தோத்துருவாங்க. என்னத்தை விளைவிச்சு கொண்டு வராங்கன்னா சாம்சாரிய காயில போட்டு மேல ஏறி மிச்சிருவாங்க. ஆடு மாடு வளர்த்தா ஏதாவது பிழைச்சிக்கலாம். ஜோடி பிறந்த ஜம்முன்னு இருக்கு. காளமாடா? பசுமாடு. பசுமாடு. பசுமாடு காங்கேயம். ஓய் ஆமா, இப்பதான் பசு. ஆனா இது வீட்டுக்கு ஆகுமா? வீட்டு பால் ஆகும். பால் எவ்வளவு இருக்கும்? பால் இருந்துன்னா பால் ஒரு 5-6 லிட்டர் அவ்வளவுதான். அட்டை மாட்டு அவ்வளவு வருமா? இது காங்கேய மாடுலாம். இது காங்கேய மாடுலாம். ஒரு காங்கேய மாடு வளர்த்தா செழிப்பா பால் இருக்கும். எவ்வளவு நாளாச்சு சொல்றீங்க? சொல்ற வேலை முடிஞ்சிட்டா? முடியல.
இழுத்துக்கிட்டே இருக்குதா? அதுவும் பஸ் தான். சரி, வாங்கிட்டு போனா எப்படி லாபம் சொல்லுங்க? பாலுக்குதான் வேற என்ன குணத்துக்கு அப்படி இருக்கு. நாட்டு மாடுனா சிலதுக்கு குணம் நல்லா கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனா உழவு அடிக்கலாமா? அங்க அடிச்சிருப்பாங்க, வடக்க நம்ம ஏரியால அடிக்க மாட்டாங்க. நம்ம இதுல பசு மாடு அடிக்க மாட்டாங்கல்ல. வடக்கு அடிப்பாங்க. ஓகே, உழவுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து அடிச்சுக்கலாம்னா சில டைம்ல மட்டும் அடிக்க கூடாது, மற்ற நேரம் அடிச்சுக்கலாம். தூத்துக்குடி. ஓகே, மாட்டை காமிங்களா? மாடுங்க கொண்டாங்க, கண்ணி விட்டிட்டு கொண்டாங்க. எம்மு நல்ல மாடுல அம்சமா இருக்குண்ணா. என்ன ரகம் என்னாச்சு? கிரு கிராஸ்ண்ணே. பாக்குறதுக்கு அழகுண்ணே. சந்தைக்கு வந்து அழகு. எத்தனாவது ஈத்து என்னாச்சு? ரெண்டாவது ஈத்து தான். ஓகே, ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? சொட்ட கண்ணுக்குட்டி. அப்ப ரெட்டிப்பு லாபம் தான். எவ்வளவு சொன்னாங்க இவங்க? 45 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 40 ரூபா. 40 ரூபா ரவுண்ட் ஆயிட்டா? ஏன் அதுக்கு கீழே குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. வேற என்ன சிறப்பு அண்ணாச்சி மாட்டுல? மாட்டுலயா? மாடு காது நல்ல கிரு, நாலு காம்பு, நல்ல கிடாரி மாடு. கிரு கிராஸ் எப்படி இருக்கும் நம்ம ஏரியாக்கு? தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கலாம் கொஞ்சம் தாங்கும். வெயில் தாங்குமா? மேய்ச்சலுக்கும் நல்லா தான் இருக்கும். பால் அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க? அவங்க 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 5 உங்க கணிப்பு? ஒரு 9 லிட்டர் ஓடலாம். 5 நாளும் காம்பெல்லாம் செக்அப் பண்ணீங்களா? ஃபுல்லா சுழி கிளி எல்லாம் ஜம்முன்ட்டு செக்அப் பண்ணியாச்சு. என்ன காரணம் கிரு வாங்கிட்டு போறீங்க? வேற கெச்சப் வாங்கலாம், வேற இதெல்லாம் வாங்கலாம். மற்றது வெயில் தாங்காதோ? இதான் வெயிலுக்கு நல்லா இருக்கும். மாடு வளர்ப்பு அண்ணாச்சி இப்ப லாபத்துல போதா? இப்படி நிறைய புண்ணாக்கு எல்லாம் கூட்டிட்டு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படிங்க. உங்க வேற பழப்பு இல்ல. எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? மாடு கிடக்கு 50 மாடுக்கு மேல கிடக்கு. அதெல்லாம் நாட்டு மாடா? இது கூட எல்லாமே சாதி, இருபுரி, எருமை எல்லாம் சேர்த்து மொத்தமா மேட்சில் கொண்டு போயிருவோம் ஒரு ரவுண்டு. இந்த புண்ணாக்கு கிண்ணாக்கு குடுக்காம சக்சஸா இருக்குதா? ஏதாவது குடுப்பீங்களா? ஆமா, புண்ணாக்கு போட்டு பால் இருக்கணும். எப்படி அப்ப மேட்சல் முடிச்சிட்டு வந்து நைட்டு குடுக்குமா? நான் காலையிலே கொடுத்தா மேயாதுல்ல? மத்தியானம் ஒரு டைம், மத்தியானம் ஒரு நேரம், நைட்டு ஒரு நேரம்னா தீவனம் கொடுக்காம வெறும் மேட்சல் ஒப்பேறாது, ஃபெயிலியர். 1 லிட்டர் பால்லாம் தூத்துக்குடி பாக்கத்துல எவ்வளவு போயிட்டு இருக்கு இப்போ? பால் விலை தான் இல்ல. பால் விலை 35 ரூபா இருக்கு. எவ்வளவு? 35 37 ரூபா வரைக்கும் உள்ளது. 37. இது எப்படி இருக்கும்? நல்ல ஃபேட்டு எஸ்என்எஃப் அடிக்குமா? இது பேட் இருக்கும். டிகிரி அடிக்குமா? சிறு கிராஸ் இல்ல. ஓஹோ, ஹெச்எப் தான் அடிக்காதுண்ணா. ஹெச்எப் தான் பேட் இல்ல. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்து எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? சந்தை கொஞ்சம் விலை குறையா இருக்கணும். வந்தா சந்தை கொஞ்சம் விலை கூட இருக்கு, அதான் நின்னுக்கிட்டு இருக்கோம். 2 வாங்கலாம்னு பாத்துக்கிறதுக்கும் சந்தையில கொஞ்சம் விலை கிடையாது. தம்பிக்கு மாடு வாங்கணும்னு பாத்துருக்கோம், விலை கொஞ்சம் கூட இருக்குன்னு நின்னுக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியே இதே மாடை வாங்க முடியும், அந்த விலைக்கு வாங்க முடியாதுல்ல? வெளியே வியாபாரிட்டாங்க பத்தில பட்டிக்காட்டுல இங்க எங்கட்டி வாங்கி வச்சு பட்டியல வாங்க முடியல. பட்டியல ரொம்ப சொல்லுவாங்க 50 55. அதுவும் இந்த ஜாதி மாடு கண்டிப்பா மாடு ஏதோ காம்புல புண்ணு போய் இந்த விலைக்கு விழுந்துட்டு வெளில விழாது. அதை எப்படி என்னாச்சு சரி பண்ணுவீங்க? அது நாங்க விளக்கெண்ணெய் போட்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு, மருந்து போட்டு சரி பண்ணிடுங்க. ஒன்னும் இது இருக்காது. விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் போட்டாலே தொடர்ந்து போட சரியாயிரும். சரி, பொன்னாக்குடி என்ன காரணம்? கண்ணுக்குட்டி வாங்கிருக்கேன், பெரிய மாடா வாங்கலாம்ல? புதுசா வளர்க்கீங்களா? நீதான் வாங்கிருக்கா? எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது வேலை? அவர் மனசு ஒரு 500 1000 ரூபாய் குறைக்க முடியும். சொன்னதுக்கு வாங்கிட்டீங்களா? மனசுக்கு புடிச்சிட்டு. ஓகே ஓகே. சிவலப்பேரி ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. இது என்ன ரக மாடு என்னது? இது இருபறவை தான். இருபறவை. என்ன காரணம் என்னாச்சு இருபறவை வாங்கிறீங்க? கிடைச்சி அமைஞ்சது வாங்கியாச்சு. ஓகே, எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? அந்த பூரா சொன்னாங்க 20 ரூபாய்க்கு. மாடும் கண்ணுக்குட்டியும். பால் 6 லிட்டர் இருக்கும். எத்தனை மாடு வளர்க்கீங்க அண்ணாச்சி? ஒரு 4-5 மாடு கிடக்கு. தம்பி வீட்டுக்கு தான், எனக்கு கிடையாது. தம்பிக்கு நீங்க வாங்கி விடுக்கீங்களா? எல்லாம் புது மாடல் தான், போய் பழங்க தான் தெரியும். எத்தனாவது ஈத்து? 2 ஈத்தா. நாட்டு மாடு கிராஸ் கொஞ்சம். நாட்டு மாடு கிராஸ் பால் எப்படி இருக்கும்? டிகிரி அடிக்குமா? இது அடிக்க பேட்டரி பேட் இருக்கும். குணத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஆவடையான ஒரு பவர் சத்து அழகுண்ணே. வகை லட்சணம். எத்தனாவது ஈத்து? ஒரு 4 ஈத்து எழுதிருக்கோம். இப்ப எப்படி பால் மாடா இல்ல சென மாடுல இருக்கா? பால் மாடு. பால் மாடு தான். ஆமா, கைக்கறவை. கைக்கறவை. பால் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4 4 8. ஆமா. 4 3 7. ஆமா.
உங்க கணிப்பு நம்ம கணிப்பு ஒரு 3 லிட்டர் கறக்கும்னு நினைக்கிறேன். 3, 2, 5 தான் ஆமா. எதிர்பார்க்கீங்க. ஆமா. விலை எவ்வளவு சொன்னாங்க? விலை அவங்க 25 ரூபா சொல்லி இப்போ 21 பண்ணிருக்கு, 22 பண்ணிருக்கு. 22 ரூபாய்க்கு நீங்க வெளியே பட்டிக்காட்டுல வாங்க முடியுமா? வாங்க முடியாது, இங்க சந்தைக்குலனால வாங்க முடியும். மேலப்பாடி சந்தை நல்ல விலை குறைவு. ஆமா. இப்படி நேரம் ஆக ஆக விலை குறையுதோ? ஆமா, நேரம் குறையும். முதல்லன்னா விலை கூடும். இப்ப என்ன குறையும்? முதல்ல 25,000 சொல்லிட்டு கிடந்தாங்க, இப்ப 22 நாட்டு மாடு கிடையாது. ஜெர்சி எப்படி வளர்க்க போறீங்க? மேட்ச்ல வளர்க்க போறீங்களா? கெட்டி போட்டு தான் வளர்ப்போங்க. கெட்டி போட்டு தான் வளர்க்குது. கெட்டி போனா ரொம்ப தீவனம்ல, புண்ணாக்கு செலவு ரொம்ப. இவனுக்கு பால் கறக்குல. எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க ஊர்ல? ஊர்ல ஒரு 5-6 மாடு கிடக்கு. மாடு வளர்ப்பு உண்மையில இப்ப லாபத்துல போகுதா அண்ணாச்சி? இங்க விலை கூட தான், அங்க நாங்க விற்க மாட்டோம், அங்க வளர்க்கறோம். இல்ல பால் விலை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? 1 லிட்டர் பால்லாம் பால் 1 லிட்டருக்கு 48 ரூபா இருக்காங்க. 50 ரூபாய்ட்டு வந்துருது. கொண்டு கொடுத்துருங்களா வீடு வீடா? வீடு வீடா கொடுப்போம். நம்ம எடுப்பாங்க, ஆனா வீடு வீடா கொடுப்போம். சில்லறைக்குன்னா 1/2 லிட்டர் 25, 1 லிட்டர் 50 ரூபா. வந்து எடுத்தா ரொம்ப குறைச்சலாம்பாங்க. 27 தாரியா 28. ஆமா, 28 ரூபாய்க்கு எடுக்காங்க. 48 ரூபாய்க்கு எடுக்காங்க. 48 ரூபாய்க்கு. 48 ரூபாய்னா பரவாயில்ல, மோசம் இல்ல. குறைச்சு கொடுத்தாலும் தீவனம் கூலி எல்லாம் இருக்குல்ல. கூட்டி கழிச்சா ஒண்ணும் கிடைக்காது. கணக்கு பார்த்தா ஒண்ணும் இருக்காது, சாணி தான் மிச்சம். திம்ம ராஜபுரம் வியாபாரியா இல்ல விவசாயியா? நீங்க விவசாயி தான். விவசாயி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? இல்ல எத்தனை மாடு உங்க மாடு? 1, 2, 3, 4, 5. 5மே நீங்க தான் வாங்கிருக்கீங்க. என் மகன் வாங்கியிருக்கான். என்ன காரணம்? மகனை மாடு வளர்ப்புல இறக்கி விட்டுட்டீங்க. முதல்ல மாடு இருக்கு, மீண்டும் மாடு வாங்கி மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தான் அண்ணாச்சி. வளர்க்கறது கிடைக்குது. பால்லாம் 1 லிட்டர் எவ்வளவுன்னு நீங்க வித்துட்டு இருக்கீங்க? 50 ரூபா 60 ரூபா. ஓ, அங்க இருந்து எடுத்து சிட்டிக்குள்ள வந்து திருநெல்வேலி டவுனுக்குள்ள விற்பீங்க. 40,000. 5, 5, 10 லிட்டர். எத்தனாவது ஈத்து? 3வது ஈத்து. கண்டுட்டி விட்டோம். சேனை சேனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னே தெரிஞ்சுல. சரி, இது என்ன ரகம் அண்ணாச்சி? கிர்ரு கிராஸ் மாதிரி இருக்க. சரி, இதுல பால் எவ்வளவு இருக்கும்? 4, 3, 7. சரி, கடைசியில முடிஞ்ச வேலை 36.5. இது ஒரு நல்ல மாடு. இது 42. 28 மாடு மட்டும் தான் கண்ணுட்டி உண்டா? மாடு மட்டும் 28.5. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 7.5. இது எவ்வளவு நாள் உள்ள கண்ணுட்டி? எத்தனை மாசம் கண்ணுட்டி? 6 மாசம் கண்ணுட்டியா? ரெண்டுமே கிடாரி கண்ணுட்டி, பெட்ட கண்ணுட்டி. தாய் எதுவும் பாத்தாங்களா இல்லையா? நல்ல தாய்க்கு போய் தான் நல்லா வாங்கியிருக்கு. பொருள் நல்ல பொருள். இதெல்லாம் பெருசானா எவ்வளவு கறவைக்கு வரும்? எத்தனை லிட்டர்? 7, 5. அடுத்த வீட்டு கொடிக்கணும். 2வது வீட்டு கூடும். 5 லிட்டர் இருக்கும். எவ்வளவு நாள் வளர்க்கணும்? ஒரு 2 வருஷம் ஆகும். பருவத்து வர வைக்கிறேன். 2 வருஷம் ஆகுனா மாடு ஏத்து மாடு ஆயிரும். ஜம்முன்னு இருக்கும். இன்னும் 1 வருஷம் வளர்த்தா அடுத்த வருஷம் நாளை போட்டா 2 வருஷத்துல ஏத்து வச்சிடும். கண்ணுட்டி வாங்கும் பட்சத்துல எப்படி வாங்கணும்? வயிறு எப்படி மெத்த வயிறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் வாவுறதாக வாங்கினா பொதுக்குன்னு எந்திக்கிறோம். கொஞ்சம் வாவுறு வைக்கிறது வாங்கினா 4ஆவது எந்திரிக்க. பெத்த வயிறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. இப்படி சின்ன கண்ணுட்டி வாங்குறேன் நமக்கு லாபம் தானே? லாபம் தானே. இந்த 2 வருஷத்துல நிறைய செலவாயிரலாம். 10-20,000 ஒரு கண்ணுட்டி. போது நம்ம தேவையில இருந்ததுன்னா செலவு அவ்வளவு வராது. வீட்டுல உள்ள தண்ணியை குடிக்கும் போது பிள்ளை சாப்பிட போகுது. லாபம் தான். லாபம் தான். ஓகே. கையில காசு இருந்து செலவழிச்சுட்டா தான் அது போயிரும். ஹோட்டல்ல போட்டா என்னைக்கும் பணம் தான். ஆடு மாடு வளர்ப்பு லாபம் தானே? மாடு வளர்ப்பு லாபம் தானே? சொல்லுங்க. லாபம் தான். சில நஷ்டங்கள், தீவன செலவு ரொம்ப கூட்டிட்டு விற்க முடியல, பழைய மாதிரி விற்க முடியல. பந்தா பண்ணிட்டு சட்டையை போட்டு பஜார்ல போய்கிட்டு ஆட்டம் போட்டு போனா நட்டம் வந்துடும். பணத்துக்கே மோசம் வந்துடும். கவனமா பாக்கணும். கவனமா பாக்கணும். நம்ம பிள்ளைய பார்த்த மாதிரி பார்த்தா தான் பணம் அப்படியே இருக்கும். கூடிக்கிட்டே நம்ம பணம். நீங்க வியாபாரியா விவசாயியா? வியாபாரி தான். வியாபாரி. நாங்களும் ஆடு மாடு வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க. நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கரிவலம் வியாபாரியா இல்லனா? வியாபாரி தான். ஓகே. எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 3 மாடு வித்துட்டா? இது வாங்கிட்டு போறீங்களா? யாரும் கேட்டா கொடுக்கலாமா? கொடுக்கத்தான். என்ன கண்டுபிட்டி அண்ணாச்சி? காளைங்கன்னு. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்களேன்.
வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம், என்ன ரகம்? இது நம்ம நாட்டு மாடு தான், இரு பிறவி. இருபிறவி. பால் எவ்வளவு இருக்கும்? பால் அவங்க 4-5 இருக்குது. 5 4 9 இருக்குமாடாச்சி? 9 சொல்லியிருக்காங்க, கறந்தாலும் தெரியும். வியாபாரிகள் நீங்க கணிச்சிருக்கீங்களா டான்னு? அடிப்பதான் சொல்ல முடியுமா, சந்தையில உள்ளதா? முன்னே வரும் பின்னே வரும் சந்தையில. அது கணிக்க முடியாதா? சரி, எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சது? இது 26 வாங்கிருக்கேன். மாடு கண்டுபிட்டி யாரும் கேட்டா எவ்வளவுனா கொடுப்பீங்க? 1000 ரூபாய்க்கா கொடுக்க வேண்டியதான். 27 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்களா? ஆமா, 1000 ரூபாய்க்கு லாபம் தானே. உங்க நம்பர் ஏதாச்சும் சொல்லாம வேண்டாமா? நம்பர் வேண்டாம். காட்டுல நம்ம விட்டுலாம் பாக்கணும் மேய்தது. இல்ல வியாபாரிகளும் கணிச்சிருவாங்க, எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கல. வந்து சொல்ல முடியாதுங்க, வியாபாரம் வந்து சொல்ல முடியாது. வெயில் தாங்க மாட்டாச்சு. இது வெயில் தாங்கும், ஒண்ணு பிரச்சனை. நாடு கிராஸுங்கனால வெயில் தாங்கும். தோல்லாம் எப்படி நல்லதா இருக்கா? தான். பால் தொகை எல்லாம் ஜம்முன்னு இருக்கா? கண்ணுட்டி என்ன வித்தியாசமா இருந்தது? அது ஊசிக்கு பிறந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் ஊசி தானே? ஆமா, இப்ப எல்லாம் ஊசியா இருப்ப. யாரு காலை வளர்க்கா? காலை வளர்க்கதான் போச்சே நாட்டுல. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? ஒரு 4 மாடு. இந்த ஒரு மாடு தான் நிக்குதா? ஆமா, நல்ல சாதியான மாடு. சேர்ந்து 7 எவ்வளவு இருக்கும் பால்? 7 இருக்குமா? கண்ணுக்குட்டி காலை கண்ணுக்குட்டி எப்படி சொல்றீங்க? மடுக்கட்டு கொஞ்சம் ஸ்மாரா தானே இருந்த மாதிரி இருக்கு. அரஞ்ச மாடு நல்லா கறக்கும். சரி, மாடு வாங்கும் போது எப்படி வாங்கணும் நினைச்சு அவ சொல்லி விடுங்க. எல்லாம் பார்க்கணும். ஓகே, அந்த மாடு எல்லாம் சொல்லிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வேற காம்பெல்லாம் எப்படி இருக்கு? ஓகே. எவ்வளவு சொல்றீங்க? 40 ரூபா சொன்னேன், 35 வரைக்கும் கேள்வி. மேய்ச்சல் தாங்குமா? இது வெயில்லாம் தாங்குமா? தாங்க முடியும். எத்தனாவது ஈத்து? ஈத்து 2வது ஈத்து. 10 லிட்டர் 15 லிட்டர் மாடெல்லாம் மேலப்பாளையம் சந்தைக்கு வருது. எல்லா மாடும் வரும். மேலப்பாளையம் வந்து வாங்கிறீங்களா? மேலப்பாளையம் இங்க கொஞ்சம் மாடு நிறைய வரும், கொஞ்சம் நல்ல மாடா வரும். அதுதான் இங்க வந்தது. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி. என்ன ரகம் அண்ணாச்சி? ஜெர்சி மாடு. ஓகே. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காலைங்க. ஓகே. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க பாப்போம். மாடு ஒரு 5 5 5 10 வருமா? வரும், அழகா வரும். மாடு தலையீத்து மாடு. அப்படியா? தலையீத்து மாடு. மாடு நல்ல மாடு, மாடு நல்ல மாடு. எவ்வளவு சொன்னாங்க விலை? வேலை 40 ரூபா சொன்னாங்க, 37 முடிஞ்சிருக்கு. 10 லிட்டர் பால் உள்ளது 37,000 40,000 கிடைக்குது. அதுல கொஞ்சம் வாங்க முடியும். 50 ரூபாய் வீட்டுல இருந்து 50 ரூபாய்க்கு வெளியே வாங்கினது 50,000 தாண்டிக்குமா? மாடு நல்லமா லாபமா தான் கிடைச்சிருக்கு. இது எப்படி வளர்க்க போறீங்க? மேட்சல் வளர்க்க போறீங்களா? கட்டி வளர்த்து வெளியெல்லாம் போகுது. வெளியில போகும். தோட்டம் இருக்குங்களா? அதோட இருக்கு. பாக்கல மடியெல்லாம் பக்காவா இருக்கு. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எப்படி கேட்டாங்க? 53 லிட்டர் தான். சரி, 42 42. டாப்லயே நிண்டியில 50ல. அது ஒரு வளர்ப்பு கையில போனோம்னு விட்டுட்டியா? இது என்ன ரகத்துல வரும்? டெக்ஸில வருமா? தெரியல. நல்ல மாடை ஏன் கொண்டு வந்தீங்க? இப்படி மாடு கிடைக்காதுல, நீங்க சந்தையில வாங்க முடியாதுல்ல, பைசா தட்டுப்பாடு. இடம் இல்ல. உங்ககிட்ட இருந்த தட்டியும் நல்ல கறவை கறந்துச்சா? நல்ல தர நல்ல லாபமா இருந்துச்சா? செழிப்பா இருக்கு. மொத்தம் காமிக்கலாமா? ஆனா எந்த ஊரு? செங்குளம். செங்குளம் எங்க இருக்கு? செங்குளம் நம்ம மூன்றடைப்பு. மூன்றடைப்பு பக்கத்தோட செங்குளம்னா நீங்க வந்ததுல நல்ல மடி அமைப்பு உள்ளதுன்னா இதை எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க? மேட்சல்ல காட்டு மேட்சலுக்கு? காட்டு மேட்சல் நல்ல மாடுதானே? ஆனா ஒரே பால் நிறைய வரணும்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணும்? எப்படின்னா பால் நிறைய கறக்கும். உங்க அனுபவத்தை சொல்ல. வேற இல்ல, சிலர் பச்சை போடணுமாங்க, சிலர் இப்படி புண்ணாக்கு பச்சை போடணும், புண்ணாக்கு போடணும் போட்டுன்னா கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஆனா நீங்களே கேளுங்க. வாய் பக்கத்துல வைங்களா? வாய் பக்கத்துல முழுமையா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி நடந்துச்சு? எவ்வளவு மாடுகளை பாத்தீங்க? அந்த புல் கதை எனக்கு சொல்லுங்க. எத்தனை மணில இருந்து? ஜாக்கெட் ஜானகிராமன் சொல்லுவார்ல, காலையில 5 மணில இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க வந்துட்டு உடனே வாங்கியாச்சு.
எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எவ்வளவு மாடுகளை பாத்தீங்க? அது பரவாயில்லாம இருந்துச்சு. அதான் வாங்கி பரவாயில்லாம இதுன்னா நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு நல்ல மாடா பார்த்தா பால் கூடவா? கலர் எதுவும் எதிர்பார்த்து வந்தீங்களா? பால் இவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? விலை எதிர்பார்த்தீங்களா? விலை எதிர்பார்த்து விலை குச்சி கூடதான். வியாபாரி சொன்னது என்ன? நீங்க வச்ச விலை என்ன? குறைச்ச விலை என்ன? 100 ரூபா கேட்டாப்ல. விலை எப்படி வச்சீங்க? 24 3000 ரூபாய் கூட்டிட்டு கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டி பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு 8 இருக்குங்க சொல்றாங்க. சரி, நீங்க 6 அவ்வளவுதான் எதிர்பார்த்து. பால் அதிகப்படுத்துறதுக்கான இந்த தீவனம் போட்டா பால் நல்லா வருங்க அப்படின்னா என்ன? மிச்சர் புண்ணாக்கு போடலாம். மிச்சர் புண்ணாக்கு ரொம்ப மாட்டை உருக்குன்னு சொல்றாங்க. மாட்டை உருக்கான பால் இருக்கு. இடையிடையே போட்டுக்கலாம். மாடு இது என்ன கலர்ல வரும்? கருஞ்சவல் ரகம் வந்து ஜெர்சியில வருமா கிராஸ்ல வரும்? இருபரு கண்ணுட்டி செக் பண்ணீங்களா? லைட்டா உதைக்குதா? பிரச்சனை இல்ல. சந்தையில வாங்குறதுல கண்ணுட்டி மாத்திடுறாங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அண்ணாச்சி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டி வியாபாரியா? ஆமா, கோயில்பட்டி. பையனுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா? இன்னைக்கு லீவ் போட்டாச்சா? சரி, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க அண்ணாச்சி. மாடு எலும்பு தோல்மா இருந்த மாதிரி இருக்கு. 20 ரூபாய் கேட்காங்க. மாடு இது என்ன ரகம்? கொஞ்சம் வளர்ப்பு இது மாடு டைப்பே அப்படித்தான். சொல்லு. கால்சியம் பற்றாக்குறையோ? இல்ல, ஆலங்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தெளிவா இருக்கு. ஓகே. பால் ஒரு 4 நாள் வரும். 7 லிட்டர் தப்புறாது. கும்பு இல்லாத மோளை மாடுன. மோளை. வேற என்ன சிறப்பு மாட்டல? பொம்பளை போய் பிடிக்க வைக்க மாட்டேன். வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கோ? கம்ப்ளைண்ட்ல ஒண்ணு கிடையாது. ஒண்ணும் கிடையாது. யாராலும் பால் வச்சுக்கலாம். நீ கூட பால் வச்சுக்கலாம். காம்பல்ல அப்படியே ஒழிஞ்சாதா? அங்கிட்டு வாங்க. குளத்துக்கு எப்படி இருக்கு? ஓ, கம்ப்ளைண்ட் இல்ல. குளம் நல்லா இருக்கு. நல்ல மாடு, யாராலும் பால் வச்சுக்கலாம். எவ்வளவு இருக்கும் பால்? ஒரு 7 வரும். 4 3 7. ஆமா. எவ்வளவு சொல்றீங்க? நான் 20 ரூபா சொல்லுவான். ஆமா. கண்ணுல கொஞ்சம் கண்ணு லேசா பிச்சிடுச்சு. அது ஒண்ணு இல்லைன்னா? அது ஒண்ணு. சரி, சரிண்ணா, நன்றி.